ஹே ஸ்குவாட், வெல்கம் பேக். நேற்று நைட்டு நம்ம இந்த தாபாவில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். நம்ம ரூம் ஸ்டே தேடிட்டு இருக்கும்போது இந்த தாபாக்காரவங்களே இல்லை பரவாயில்ல இங்கே இருந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா சரியான ரெயினிங், அதனால நேற்று நம்மளால் வண்டி கூட ஓட்ட முடியல. இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஜான்சி தாங்க பிளான் பண்ணிக்கிறோம். அரௌண்ட் ஒரு 500 கிலோமீட்டர் வருது. இன்னைக்கு நம்ம டைம் பார்த்தீங்கன்னா 6:30 ஆகுது. இன்னைக்குள்ளே நம்ம ஜான்சி ரீச் பண்ணி ஆகணுங்க. ஏன்னா நேற்று ஒரு 2 நாளாக ஒழுங்காகவே ஓட்டலை வண்டி. ஒரு நாளைக்கு 100, 120 அப்படி தாங்க ஓட்டிகிட்டு இருந்தோம். அதனால இன்னைக்கு நம்ம 500 அடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே கிளம்பிட்டோங்க. வண்டி பார்த்தீங்கன்னா பஞ்சர் ஆயிடுச்சுங்க. ஃபுல்லாக எல்லாம் ரெடி ஆகிட்டு லக்கேஜ் கட்டிகிட்டு இருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுங்க. அதோட உட்காந்து அதையும் ஏர் தான் அடிச்சிருக்கோம். இன்னும் பஞ்சரை பார்த்தா பஞ்சருக்கு கிடைக்கல. அதோட சரின்னு சொல்லிட்டு ஏர் அடிச்சுட்டு இப்போ நம்ம போகிற வழியில் பஞ்சர் ஷாப்பில் பஞ்சர் ஒட்டிட்டு அப்படியே நம்ம மோட்டோவில் கண்டினியூ பண்ணலாம். ஸ்குவாட் கிளம்பியாச்சுங்க. भैया नीर में पंचर शॉप है. हाँ ठीक है भैया. உட்காராடி. ஸ்குவாட் காலையிலே வண்டி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பஞ்சர் ஆயிடுச்சு. நேற்று நிப்பாட்டும் போது நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் காலைல பார்த்தீங்கன்னா பஞ்சரு. அதுவும் ஆணி கூட இல்லை. ஆணி ஏதாவது சொருகி இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, எதுவுமே இல்லைங்க. அதனால தான் இப்போ கடுப்பாக இருக்குது. பஞ்சர் கிட்ட இருக்குது, ப்ளஸ் அந்த ஏர் மிஷினும் இருக்குது நம்மள்கிட்ட. ஆனால் என்ன பிரச்சனைனா எங்கே பஞ்சர்னே தெரியலைங்க. அதோட சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் மெக்கானிக் பஞ்சர் ஷாப் போகலான்னு சொல்லிட்டு ஏர் வண்டி அடிச்சுட்டு வந்துட்டுருக்கோங்க. இன்றைக்கி டார்கெட் பார்த்திங்கன்னா 500 கிலோமீட்டர் கரெக்டாக ஜான்சி தாங்க. ஸ்குவாட் டைம் பார்த்திங்கன்னா 11 மணி ஆகுதுங்க. இன்னும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ல. அதனால் ஒரு பிரேக் எடுக்கலான்னு சொல்லிட்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. என்னன்னு தெரியலைங்க. கேட்போம். ப்ரோ என்னாச்சு ப்ரோ? இப்போ எங்கே போகலாம்? ஓகே, தலை சுற்றுதாங்க. காலைல சாப்பிடாம நம்மளே வண்டி எடுத்துட்டாப்புல. தலை சுற்று சாப்பிட்டு போகலான்னு பார்த்தா அந்த ஏரியாவில் கடையே இல்லைங்க. ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியாங்க. ஆனால் ரோடுலாம் சூப்பராக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குங்க ரோடெலாம். இங்கே பாருங்கள், அந்த சைட்லாம் பாருங்கள், வேலி ஃபுல்லாக வேலி தான். அப்படியே வர வழியில் நிறைய இடத்துல என்ஜாய் பண்ணிட்டு தாங்க வந்தோம். நல்லா இருந்துச்சு. அதனால் ஷார்ட் போடுறேன் பாருங்கள். அதுதான் சாப்பிடாம வண்டி எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது. பாருப்பா பார். வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு மானு செத்து கிடந்துச்சுங்க. அது நான் வீடியோ போடலை. வீடியோ எடுத்தால் ரெஸ்ட்ரிக்டடில் விழுந்துருன்னு சொல்லிட்டு டெர்மினேட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் அதை வீடியோ எடுக்கலை. ஆனால் ஒரு மானு ஒன்று யாரோ அடித்து போட்டு போயிட்டானுங்க. பாவங்க, வீடியோ எடுக்கக்கூடாது. அதுவும் அந்த இடத்துல நாங்கள் நிற்கவே கூடாது. நிற்கலை, நாங்கள் அப்படியே ரன்னிங்லேயே பார்த்துட்டே வந்துட்டோங்க. நின்றா எதுவும் பிரச்சனை ஆகிடுமோன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பி வந்துட்டோம் ஸ்குவாட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நர்சாப்பூர் தாங்க போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குது. அங்கேருந்து இங்கே ஒரு 110 ஓட்டிகிட்டு வந்திருப்போம்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க ஓட்டியிருக்கோம். ஏன்னா இடையில நிறைய வியூ பாயிண்ட்ஸு ஃபோட்டோஸு கண்டென்ட்லாம் எடுத்துகிட்டு வர்றது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சிங்க. ஆனால் இன்றைக்குள்ள நம்ம ஏன்னா ஜான்சி ரீச் ஆகிடுவோங்க. ஏன்னா இன்றைக்கி பிளானே அதுதான், ஜான்சி அடித்தே ஆகணும். இப்போதைக்கு நர்சாப்பூர் தாங்க போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குது. நர்சாப்பூர்ன்ற ஒரு இந்த அந்த ஹில்ஸில் ஒரு சிட்டி, ஒரு பெரிய சிட்டி இல்லை, ஒரு சிட்டி, அவ்வளோதாங்க. பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. வா, வேறு மாதிரி இருக்குங்க. 2 சைடுமே வேலிங்க, ஃபாரஸ்ட் ஏரியா. இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அனிமல்ஸ்லாம் பார்த்தோம். ஆனால் அதெல்லாம் வீடியோ எடுக்கலைங்க, மிஸ் ஆகிடுச்சு. வர வழியில் அவ்வளோ கிராஸ் பண்ணோம், ஆனால் மிஸ் பண்ணிட்டோம். நம்மள்ட்டையும் ஒரு பேட்ரி தான் இருக்கா, சார்ஜும் நிற்க மாட்டுது கேமராவில். அதனால் வ்ளாக் பண்ணுறதுக்கே கரெக்டாக இருக்குங்க. அதனால் சில இதெல்லாம் கவர் பண்ண முடியலை. இனிமேல் கவர் பண்ணிடுவோம் ஸ்குவாட். ஓ இங்கே பாருங்க, ரோட்லலாம் விளாண்டுட்டுருக்கு குட்டி குரங்கெலாம். இங்கே பாருங்க, இங்கெல்லாம் லேண்ட்ஸ்லைட் ஆகிருக்குங்க. லேண்ட்ஸ்லைட் ஆகிருக்கு இங்கெல்லாம். அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் மழை பெஞ்சால் கூட அப்படியே மண்ணை அடிச்சுட்டு லேண்ட்ஸ்லைட் ஆகிருங்க. இந்த ஏரியா சைட்லாம் அடிக்கடி லேண்ட்ஸ்லைட் ஆகும். ரொம்ப ரெய்னி சீசன்லாம் ஆகிரும் கண்டிப்பாக. அங்கே பாருங்க குரங்க பாருங்கள். மங்கி உள்ள கையில் வந்துடாத, அப்புறம் என்னை பிடிச்சி உள்ளே வச்சுருவாங்க. ரோடு ஆனால் சூப்பருங்க, ஒரு சீரியஸாக. அதேமாதிரி இந்த ஏரியாவில் லாரி டிரைவர்ஸ்லாம் சூப்பராக இருக்காங்க. சில ஏரியாவில் மோசம் பண்ணுறானுங்க, சில ஏரியாவில் நல்லாயிருக்கு. இந்த ஏரியாவில் நல்லா இருக்காங்க. நம்மளுக்கு கரெக்டாக வழி விட்றாங்க. அதாவது ஆப்போசிட்டில் எதனா வண்டி வந்துச்சுன்னா அதையும் ஸ்டாப் பண்ணுறாங்க. நம்ம நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. இங்கே பாருங்க, ஒரு குடும்பமே உட்காந்துருக்கு. பார்க்குறது யாரா அவனுங்க, நம்மளை மாதிரியே இருக்கானுங்க, போயிட்டுருக்கானுங்கன்னு சொல்லிட்டு.
ஹில்ஸில் ஓட்டுற ஃபீலே தனிங்க. ஹில்ஸில் ஓட்டுற ஃபீலே தனி. அது ஒண்டி நல்லா சொல்லுவேன் நான். நார்மல் ரோட்டில் ஓட்டுறத விட ஹில்ஸ்லாம் அருமையாக இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்டலாம். சரியான டேனு. ஆனால் அங்கிட்டலாம் அந்த நம்ம ஸ்டேட்லாம் இது இருக்கும்ல, ஆனால் பின் அது என்னமோ சொல்லுவாங்களே ஹேர் பின் பெண்டு. அந்த பெண்டுக்கெலாம் அந்த எதுவுமே வைக்கலை. அந்த சைடு ஆப்போசிட் வரதுக்கு மிரர் வச்சுருப்பாங்க, மிரரும் இல்லை. அதுதான் கொஞ்சம் டேஞ்சரஸாக கொஞ்சம் பயமாக இருக்குது. அதேமாதிரி இந்த சைடு ஹார்ன் அடிச்சுட்டே வர மாட்டாங்க ஆப்போசிட்டில். இப்போது ஒரு ஹில்ஸில் டேர்ன் ஆகிறோன்னா ஆப்போசிட்டில் ஹார்ன் அடிச்சுட்டு வர மாட்டாங்க. நம்ம தான் பார்த்து போகணுமா இருக்குது, நம்ம தான் அடிச்சுட்டு போகணுமா இருக்குது. ஏன்னா பெரிய வெஹிக்கல்லாம் வந்தால் அந்த ஹில்ஸில் ஹார்ன் இந்த பாருங்க எப்படி வராங்க பாருங்கள், இதே மாதிரி தான் வராங்க. ஆனால் இது வந்து பரவாயில்ல. அந்த ரொம்ப டேர்னிங்லாம் ஹார்ன் அடிக்க மாட்டுறாங்க, அவங்க பாட்டுக்கு சடனாக வர்றாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது இதில். அதனால் நம்ம தான் கொஞ்சம் பார்த்து ஓட்டணும் மாதிரி இருக்குது ஸ்பாட். இங்கே ரோட்லேயே வருது இருக்கா கொன்றும் ஒன்று ஓடிடு. ஐயோ கொன்றுன்னு சொல்லக்கூடாது, அதுக்கார பிடிச்சி உள்ளே வச்சுருவாங்க. பயமாக இருக்குங்க. நம்ம வேறு வாய் வேறு சும்மா இருக்குது, லொடன்னு சொல்லிகிட்டு இருப்போம். ஏதாவது பயமாக இருக்குங்க வாய் ஓடுறதுக்கு. ஸ்குவாட் இங்கே பாருங்க ஏதோ பண்ணிட்டுருக்கு. ஐயோ பயமாக இருக்குங்க. இங்கே பாருங்க ஏதோ பொறி போட்டு போயிருக்காங்க, யாரோ ஸ்நாக் போட்டிருக்காங்களாட்டிருக்கு. பயமாக இருக்குங்க. ஆனால் இப்போ பாருங்கள் தைரியமாக நிற்கிதுங்க. ஏய் குட்டியை தூக்கி அழகாக மடியில் வச்சுட்டு ஐயோ பிடிங்கிற போது ப்ரோ. ஸ்குவாட் யாரோ ஃபுட்டு போட்டு போயிருக்காங்க, அதுக்கு பொறி போட்டிருக்காங்க, நின்று சாப்பிட்டுட்டு இருக்காட்டுருக்குங்க. அங்கங்க ஸ்குவாட் ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்டில் வந்துட்டு இருந்திருக்காங்க. 2 பேர்லாம் கீழே விழுவல. அவங்க ஒரு ஆள் அந்த கேர்ளு அவரோட அப்பான்னு நினைக்கிறேன், அவங்க 2 பேர் தான் கீழே விழுந்தது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோட்டில் அப்படியே அந்த ஓரத்தில் ஃபுல்லாக ஆயில் எப்படியோ ஏதோ ஒரு வண்டியிலேருந்து ஊற்றிட்டாங்களாட்டிருக்கு, தெரியாமல் மிஸ் ஆகி ஊற்றிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அதில் வரும்போது அப்படியே அந்த பெண்டு வேறையா அப்படி வளைக்கும் போது கரெக்டாக ஸ்கிட்டாகி கீழே விழுந்துட்டாங்க ஸ்குவாட். அதோட அதான் வேறு ஒன்றும் இல்லை. அவங்க ஹெல்மெட் வேறு போடலை. இப்போ அவங்க சொல்லிட்டு தான் வந்தோம் ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்கன்னு சொல்லிட்டு, போயிட்டு ஹெல்ப் பண்ணிவிட்டு வந்துட்டோம் ஸ்குவாட். நம்மளும் இனி பார்த்து சேஃபாக தான் போகணும். பாருங்க ரோட்டில் எப்படி கொட்டி வச்சுருக்காங்கன்னு, குப்பையை தூக்கி ரோட்டில் கொட்டி வச்சுருக்கானுங்க. இது ஹில்ஸா இல்லை டவுன் பிளேஸாக ஒன்றுமே தெரிய மாட்டுதுங்க. திடீர்னு பார்த்தா டவுனாகவே போயிட்டுருக்கு, திடீர்னு ஹில்ஸ் ஏறுது. அப்போயும் அப்படி தான் ஏறினுச்சு, அப்புறம் இறங்கிடுச்சு. இப்போயும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் பண்ணுது. இப்போ என்னென்னா ஹில்ஸ் ஏறுற மாதிரி ஏறிட்டுருக்கு. பரவாயில்லைங்க, நம்ம பைபாஸ்லேயே ஓட்டிகிட்டு வந்து வெறுத்துட்டோங்க. ஃபுல்லாக ஹைவே அடித்து லாரிக்காரன் புழுதியை பறக்க விட்டுட்டு பயங்கரமாக ரொம்ப ரொம்ப டயர்டாகிட்டோம் அந்த ரோட்டில் ஓட்டி. அதுக்கு ஒரு பூஸ்ட் பண்ணுற மாதிரி நமக்கு இப்போ ஒரு ஹில்ஸ் ஒன்று மாட்டியிருக்குங்க. நல்லா இருக்குது. நம்ம ஹில்ஸில் ஓட்டுறதே ரொம்ப லைக்குங்க. அந்த கர்வ்ஸில் வண்டியை வச்சு ஓட்டிகிட்டு சுற்றி கூலிங்காக பச்சை பசேர்னு செம்மையாக இருக்குங்க. ஸ்குவாட் அங்கே பாருங்கள், இது நேஷ்னல் ஹைவே ஓகேவா. அப்படியே எப்படி ஜம்முன்னு படுத்துருக்கு பாருங்கள் மாடு, எவ்வளோ சொகுசாக வீட்டில் படுத்துருக்க மாதிரி படுத்துருக்கு பார்த்தீங்களா. இப்படி தாங்க இந்த ரோடு ஃபுல்லாக இருக்குது. நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாடு பார்த்துட்டேங்க அந்த மாதிரி. நடு ரோட்டில் தாங்க படுத்து கிடக்கு, ஓரத்துலாம் அவ்வளோ இடம் இருக்க போய் ரோடுரா. என்னடா இது ரோடு. ஐயோ ஸ்குவாட் பின்னாடி ஒருத்தன் உட்காந்துட்டு வர்றான், என்னோடய பிள்ளைனா உட்காந்து ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு அந்த ஏர்பட்ஸை காதில் மாட்டிக்கிட்டு கத்தினே வராங்க. வந்தா கத்து. நான் ஹெல்மெட் போட்டிருக்கேன், அரௌண்டு ஸ்பீடு ஒரு 80 போயிட்டுருக்கோம். எவ்வளோ வின் பிளாஸ்ட் இருக்கும், அந்த வின் பிளாஸ்ட்லேயும் அவன் கத்துறது அப்படியே கேட்குதுங்க. பாட்டு பாடுறன்ற பேரில் பாட்டை போட்டு கொலாஸ் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு கேட்குதான்னு சரியாக தெரியல, பேசுகிறது அவனுக்கு கேட்காதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா ஏர்பட்ஸ் மாட்டிகிட்ருக்கான். கடந்து பாட்டு பாடுறேன்னு சொல்லிட்டு கத்திட்டு வராங்க. வெளியே வரேன், அதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டு போட்டிருக்கு ரோடுலாம். அந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
ஸ்குவாட் வர வழியில் ஒரு சரியான ஆக்சிடெண்ட்டுங்க, அதை வீடியோ எடுக்கலாங்க நான். ஆனால் என்னென்னா லாரி வந்து எப்படின்னா சைடில் ஏற்றிட்டாப்புல சென்ட்ரி மீடியனில் அடித்து பாதி லாரியை காணுங்க. இப்போ நாங்கள் வரதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தாங்க நடந்திருக்கு ஆக்சிடென்ட்டு. அப்போ தான் எல்லோரையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க, லாரியும் போலீஸும் இருந்தாங்க, பார்த்துட்டு தாங்க வந்தோம். எப்போவுமே ஸ்குவாட் எப்போவும் சொல்கிறது தான், ட்ரைவ் பண்ணும்போது சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள், ஹெல்மெட் போட்டு ரைட் பண்ணுங்கள், ஓவர் ஸ்பீட் எடுக்காதீங்க, உங்களுக்கு எந்த ஸ்பீடு கண்ட்ரோலோ அந்த ஸ்பீட்லேயே போய்க்குங்க ஸ்குவாட். இப்போ தான் சொல்லி முடித்தேன் ஆக்சிடெண்ட்டை பற்றி. அங்கே பாருங்கள் லாரி எப்படி கவுந்து கிடக்குன்னு பாருங்கள். இப்போ தான் அந்த ஆக்சிடெண்ட் மேட்ரு பேசிகிட்டு இருக்கேன். இப்போ தான் அந்த ஆக்சிடெண்ட் நடக்குது இவ்வளோ நடக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்களா, லாரிஸ்லாம் ரொம்ப மோசமாக ட்ரைவ் பண்ணுறாங்க. சில தமிழ் பீப்புள்ஸும் இருக்காங்க, நல்லா சூப்பராக கம்பெனி கொடுக்குறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க. சில வடக்கன்ஸ்லாம் ஸ்கேம் பண்ண பார்க்குறான், சில வடக்கன்ஸு ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் இருக்கான். ஆந்திராவில் ஒரு மனுஷனை பார்த்தேங்க, தங்கமான மனுஷங்க, நல்லா ஹெல்ப் பண்ணான் எங்களுக்கு. அதேமாதிரி இப்போ நாங்கள் நாக்பூர்லேருந்து இந்த சாகர் ரோடு வந்துட்டு இருக்கும்போது ஒரு தாபாவில் அவங்க மழை பெஞ்சிட்டனால ரூம் ஸ்டே எடுக்க முடியல, ஏன்னா ரொம்ப மழை, வெளியே வண்டியே எடுக்க முடியல. அதனால் தாபாலே உட்காந்துருந்தோம் கிட்டத்தட்ட 12 மணி வரையும். அதுக்கப்புறம் அவர்கிட்டே கேட்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எங்கேயே தங்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல இடம் ரெடி பண்ணி கொடுத்தாருங்க. சில வடக்கன்ஸ் இருக்காங்க, எப்படா இல்லை ஸ்கேன் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ சாப்பிட்டு வரும்போது பிடுங்கினாங்க இல்லை, அந்த மாதிரி இருக்கானுங்க. எப்படியாவது இவங்க எல்லாம் பிடுங்கிடணும் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிருச்சுங்க. எப்படியாவது இவங்கள்ட்ட பிடுங்கிடணும் அப்படின்னு தாங்க பார்க்குறானுங்க. இங்கே பின்னாடி ஒரு வீல் இருக்குது எக்ஸ்ட்ரா, எதுக்குன்னு தெரியல, ஓவர்லோடு காண்டியா என்னன்னு தெரியல. ஐயோ என்னையா அது, ரோடை போட்டு நாரடிச்சிட்ருக்காங்க. ஓ இங்கே பாரு, அந்த குரங்கு முட்டை தான் நிற்கிறீங்க. கூப்பிட்றாத, கூப்பிட்டு ஒன்று பிடிச்சி வச்சுக்கலாமா? ஒரு குரங்கு குட்டியை கூப்பிட்டு வந்து முன்னாடி வச்சுக்கலாம்டா, அதோட நம்மளை தூக்கிட்டு போய் ஜெயிலில் உட்கார வச்சுருவாங்க. டைம் பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்டு ஒரு 7 o'clock ஆகுது. என்னடா ஜான்சி போகிறேன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுட்ருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க ஜான்சி நம்மளால் போக முடியலை. ஏன்னா நம்ம வண்டி டயர்லாம் பஞ்சர் ஆனதுனால நம்மளால் பஞ்சர் ஒட்டிட்டு திருப்பியும் பஞ்சர் ஆச்சுங்க. அதனால் நம்மளால் ஜான்சி ரீச் பண்ண முடியலை. நம்ம ஜான்சி ரீச் பண்ணுறதுக்குள்ளே சாகர்கிட்டே நமக்கு டைம் ஆகிடுச்சு, ஈவினிங் 6 o'clock மேலே ஆகிடுச்சு. அதனால் நம்ம இருக்கிறது வேறு ஸ்டேட்னால நம்ம நைட் ட்ரைவ் வேணான்னு சொல்லிட்டு நம்ம விட்டாச்சுங்க. அதனால் இப்போ நம்ம சாகரில் தாங்க ஸ்டே பண்ணியிருக்கோம். நாளைக்கு கண்டிப்பாக நம்ம சாகர்லேருந்து டேரெக்டாக நம்ம இங்கே அடிச்சிருவோங்க, அதாவது ஆக்ரா அடிச்சிருவோங்க. புதுசாக நம்ம சேனலுக்கு யாருன்னா வந்திருந்தால் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை கைஸ்.